எதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால், நம்மை பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஃபெய்த்ஃபுல் டு ப்ரொடெக்ட்ஸ். நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சரி, எதிலிருந்து பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? முதலாவதாக, தீமையிலிருந்து நம்மை பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தீமைக்கு, பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சத்தியவேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கவனிங்க, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடந்தாலும் கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நாம் பொல்லாங்கனுக்குள் கிடையாது, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்குது பிரதர், உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கு பிரதர். இன்னும் சிலர் வந்து இப்படி சொல்லுவாங்க, இந்த உலகமே பிசாசுடைய உலகம், இந்த உலகமே பிசாசுடைய உலகம் அப்படின்னு இருப்பாங்க பாருங்க. நாம பிசாசுக்குள்ள கிடையாது, நாம வந்து பொல்லாங்கனுக்குள் கிடையாது, நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்மை பிரித்து எடுத்து விட்டார். இன்றைக்கு நாம் அவர்களுக்கு சொந்தமானவராய் இருக்கிறோம், இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட யாருமே இந்த உலகம் பிசாசுடைய உலகம், இந்த உலகம் பொல்லாங்கனுடைய உலகம், அவங்களுக்கு நடக்கிறத நமக்கு நடக்கும் அப்படி என்ன செய்யக்கூடாது? பேசவே பேசக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், உண்மைதான், அதை யாரும் மாற்றி பேசலை. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்லவே. ஆமென். நாம் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்லவே, நாம் அவ்வுலகத்துக்குரியவர்கள். கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறோம், அவ்வளோதான், கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்து இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் பொல்லாங்கனுக்குள் இல்லாவிட்டாலும், இதைத்தான் நீங்கள் இன்றைக்கு ஆழமாய் கவனிக்கணும். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் யாருக்குள்ள கிடையாது? பொல்லாங்கனுக்குள் கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் கவனிங்க, நாம் பொல்லாங்கனுக்குள் இல்லாவிட்டாலும் அவன், அதாவது சாத்தான், நமக்கு பொல்லாங்குகளை செய்ய அவன் வகை பார்க்கிறான். இதைத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் கவனிக்க வேண்டும். நாம பொல்லாங்கனுக்குள் கிடையாது, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிசாசு என்ன பண்ண பார்க்கிறான்? நமக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ஞானஸ்தானம் பெற்ற நமக்கு, அபிஷேகம் பெற்ற நமக்கு, சபைக்கு வருகிற நமக்கு அவன் பொல்லாங்கு செய்ய என்ன செய்ய பார்க்கிறான்? வகை பார்க்கிறான். அவன் நமக்கு தீமை செய்ய என்ன செய்கிறான்? வகை பார்க்கிறான். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ வென்று, ரட்சிக்கப்பட்டவனை, ஞானஸ்தானம் பெற்றவனை, அபிஷேகம் பெற்றவனை நாம விழுங்கலாமோ வென்று அவன் என்ன செய்யறான்? வகை பார்க்கிறான். இந்த பக்கத்தில் சுற்றி வந்து பார்க்குறான், அந்த பக்கத்தில் சுற்றி வந்து பார்க்குறான். என்கிட்ட ஓட்ட விழுகாதா? அவிசுவாசமாக பேசிட மாட்டாங்களா? தவறாக பேசிட மாட்டாங்களா? சந்தேகப்பட மாட்டாங்களா? கர்த்தருடைய வார்த்தையை ஏதாவது ஓட்ட விழுந்துடாதா உள்ள புகுறதுக்கு அப்படின்னு அவன் வகை பார்க்குறான். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க அவிசுவாசமாக பேசக்கூடாது. அவிசுவாசமாக பேசுறதுக்கு வாய் வந்தால் கூட பேசாட்டில் அமைதியாக உட்காந்துடணும். வாயை திறந்தா அவிசுவாசமான வார்த்தை தான் வரும்.
சந்தேகமான வார்த்தைகள்லாம் வரும். நான் பெசாட்டில் அமைதியை என்ன செஞ்சிடணும், உட்காந்துடணும். பெசாட்டில் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு ஒட்டு பிளாஸ்திரி வாங்கிட்டு வந்து செஞ்சிட வேண்டியதான். கப்புன்னு ஓட்டிட்டு பெசாட்டில் சேரில் என்ன செஞ்சிட வேண்டியதான், உக்காந்துட வேண்டியதான். கோவங்கலாம் போனதுக்கு பிறகு அப்புறம் எடுத்துகிட்டு பெசாட்டில் செஞ்சுக்கிட்ட வாயை கழுவிட்டு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? ஆகவே அவன் வகை பார்க்கிறான் தீமை செய்வதற்கு. யாருக்கு? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நமக்கு அவன் பொல்லாங்கு செய்ய பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், சத்திய வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். என்ன அருமையாய் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தரோ உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் நாமம் எல் யமுனா. எல் யமுனா என்றால் என்ன அர்த்தம்? அவர் உண்மை உள்ளவர் என்ற அர்த்தம். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்களை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். உங்களை அப்படியே ஆடி போக விட்டுற மாட்டாரு, விழுந்துட விட்டுற மாட்டாரு. உங்களை ஸ்திரப்படுத்துவார். தீமை நின்று விலக்கி என்ன செய்வார்? காத்து கொள்வார். என்ன செய்வார்? காத்து கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், அவர் உங்களை தீமை நின்று விலக்கி காப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்மை பாதுகாப்பதில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாப்பதிலே, நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதிலே, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதிலே, நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிசாசுக்கு பொறுக்க முடியல. பிசாசுக்கு என்ன செய்ய முடியல? பொறுக்க முடியல. இன்னைக்கு சில ஆட்களுக்கு பொறுக்க முடியாது பாருங்க. நல்லா இருக்கிறாங்களே, நல்லா சாப்பிட்றாங்களே, நல்லா உடுத்துறாங்களே, நல்ல ஜம்முன்னு இருக்காங்களே அப்படின்னு சில ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பொறுக்க மாட்டேங்குது. பிசாசுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அதனால போய் பிசாசு கம்ப்ளைண்ட் பண்றான். யார்கிட்ட? கர்த்தர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். ஆண்டவரே, யோபுவை நீர் ஆசீர்வதிக்கிறீரு, அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீரு, அவன் சம்பத்து தேசத்தில் என்ன செய்யுது? பழகிக்கிட்டே போகுது, பெருகிக்கிட்டே போகுது. முடியல ஆண்டவரே, பொறுக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? கர்த்தர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யோபுவை பாதுகாப்பதிலே கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. யோபுவை வேலியடைத்து பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருந்திருப்பார் என்று சொன்னால், நம்மையும் வேலி அடைத்து நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே தேசத்திலே ஆங்காங்கே நடக்கக்கூடிய சில சம்பவங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம். இங்கே நிலநடுக்கம், இன்னைக்கு பிலிப்பீன்ஸில் நிலநடுக்கம், அன்னைக்கு இந்தோனேசியாவில் நிலநடுக்கம், இங்கே அவன் குண்டா போடுறான், அவன் குண்டா போடுறான், இங்கே தண்ணி வரலேன்றாங்க, அங்கே அது வரலேன்றாங்க, இங்கே இப்படி ஆயிடுச்சு, அங்கே அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறோம், ஏது செய்ய போகிறோம் அப்படி நீங்கள் கலங்க வேணாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேணாம், அவிசுவாசமாய் பேச வேண்டாம். இதன் மத்தியிலையும் கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? பாதுகாப்பார். ஆமென். ஆகவே அவிசுவாசமாய் பேசி பாதுகாப்பின் வேலியில ஓட்டையை போட்டு விட்டுறக்கூடாது. நாமே பாதுகாப்பின் வேலியில நாம என்ன செஞ்சிடக்கூடாது? ஓட்டையை போட்டு விட்டுறக்கூடாது. கப்பலில் பயணம் செய்கிறவங்க அவங்களே ஒரு பெரிய கடப்பாறை எடுத்துட்டு வந்து டம்முன்னு குத்தி ஓட்டையை போட்டால் எப்படி இருக்கும்? தண்ணி உள்ளே வந்து என்ன செஞ்சிடும்? கப்பல் மூழ்கிடும். இன்னைக்கு பாருங்கள், ஒரு கப்பல் மூழ்கிருச்சுன்ட்டாங்க. எப்படியோ சிக்னல்லாம் கொடுத்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு 24 பேரையும் ஹெலிகாப்டரை தூக்கி காப்பாற்றிட்டாங்க. எவனோ அங்கிட்டு இங்கிட்டு குண்டை போட்டவன் குண்டு அங்கே விழுந்து தீ பிடிச்சி எரிஞ்சு கப்பல் மூழ்கிருச்சு. எப்படி வந்து காப்பாற்றிட்டாங்க பாருங்க. நாம் அவிசுவாசமாக பேசி என்ன செஞ்சிடக்கூடாது? ஓட்டையை போட்டுறக்கூடாது. மிகுந்த கவனம், நாம சரியாக பயன்படுத்தணும்.
ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க நாவை சரியாய் பயன்படுத்தணும். தீய கொளுத்தி விட்டுறக்கூடாது. நாவானது நரக அக்கினினாலே கொளுத்தப்படுகிறது என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். பிசாசு நம்முடைய நாவிலே அவன் பாருங்க தவறான காரியத்தை கொளுத்தி விட பார்க்கிறான், பத்த வச்சு விட பார்க்கிறான். தவறா பேசிட்டோம், அங்கே அழிவு நடந்துடலாம், வியாதி வந்துடலாம், நஷ்டங்கள் வந்துடலாம், இழப்புகள் வந்துடலாம். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க நாவடக்கு என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். திறந்து விட்ட மடை மாதிரி நினைச்சக்கூடாது, பட 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 படன்னு பொறிச்சு தீட்டிடக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? ஆகவே கர்த்தர் நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம போய் தவறா பேசி என்ன செய்யக்கூடாது? ஓட்டைய போட்டு விட்ட கூடாது. அது மாத்திரமல்ல, சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். வாசிப்போம், சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார், அவர் என் ஆத்துமாவை காக்கிறார். கர்த்தரை எத்தனை தீங்குக்கு விலக்கி காக்கிறாரு? எல்லா தீங்குக்கும். ஏதோ ஒரு சில தீங்குக்கு விலக்கி காப்பாரு, ஒரு சில தீங்குக்குள்ள கர்த்தரை பிடிச்சி தள்ளி விட்டு போடுவாரு. பிரதர், இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் பாருங்க எப்படி இருக்கிறாங்க. கர்த்தர் தான் இந்த தீங்கை எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் இந்த தீமை எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி என்ன செய்கிறார்? காப்பார். நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, கிராமத்தில், ஏண்டா பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு தொட்டியில் ஆட்டி விட்டுக்கிறியா நீ? சும்மா இருக்கிற பிள்ளை எப்படி ஆளுங்க? நீ தான் கிள்ளி விட்டுருக்கிற, கிள்ளி விட்டு இப்போ தெரியாத மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிற, ரோன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கிற. மக்கள், கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க கர்த்தர் தான் நினைச்சிட்டார் தீமையை கொடுத்து விட்டாருன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கர்த்தரை வந்து சரி சரி விடு விடு, கவலைப்படாத, நானே என்ன செய்கிறேன், உன்னைய பாதுகாக்கிறேன் அப்படின்னு பாதுகாக்கிறாரு போல. இல்லை, குழம்பிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க குழப்பத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. கர்த்தர் ஒரு நாள் கிள்ளி விட மாட்டார், கர்த்தர் ஒரு நாள் தீமையை நமக்கு தர மாட்டார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் எப்படி தீமையை கொடுப்பாரு? மாம்சத்திலே வந்த இயேசு, மாம்சத்திலே வந்த தேவன் சொல்லுகிறார், நான் தீமையை கொடுக்க மாட்டேன், தீமை என்கிட்ட இல்லை. ஆகவே கர்த்தர் தீமையை கொடுக்கிறாரு, என்ன செய்யாத, வாயை திறந்து பேசாத. கர்த்தர் ஒரு நாளும் தீமையை கொடுக்க மாட்டார். தீமை பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அவன் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வைத்து தீமை திணிக்க பார்க்கிறான், வகை பார்க்கிறான். நாம் என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். சத்தியம் தெளிவாய் போதிக்கிறது. தெளிந்த புத்தியா இருக்கணும், விழித்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், தீமைக்கு எதிர்த்து நிற்கணும், வியாதிக்கு எதிர்த்து நிற்கணும், தரித்திரத்துக்கு எதிர்த்து நிற்கணும், சாபத்துக்கு எதிர்த்து நிற்கணும், தீமைகளுக்கு எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் அவைகள் நம்மை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? ஓட ஆரம்பிக்கிறது. இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கு என்ன செய்கிறார்? விலக்கி காக்கிறார். எத்தனை தீமைக்கு? எல்லாம் சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். ஆமென். சத்தியவேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்கள் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இவர்களை சபிப்பதற்கு பாலாக் என்கிற ராஜா பிழையாம் என்கிற ஒரு மந்திரவாதியை கூலி கொடுத்து கூட்டிட்டு வர்றான். என்ன செய்யறான்? கூலி கொடுத்து, உனக்கு இவ்வளோ கூலி கொடுத்துட்றேன், இவ்வளோ வெள்ளி பொண்ணு என்ன செஞ்சிடறேன், மரியாதையெல்லாம் கொடுத்துட்றேன், வந்து ஒரே ஒரு முறை என்ன செஞ்சிரு, இஸ்ரவேல் மக்களை நீ சபிச்சுட்டு போயிரு, உன் வாயை திறந்து ஏதாவது சொல்லிட்டு போயிரு, சாப வார்த்தையில் போட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கூலி கொடுத்து கூட்டிகிட்டு வர்றான் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் அங்கே பாளையத்தில், வனாந்தரத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் இந்த பாலாக ராஜா போய் அவனை கூப்பிட்டதும், அவன் வந்ததும், இவன் பலியிட்டதும், இதெல்லாம் எதுவுமே இவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியவே தெரியாது.
இவங்களுக்கு தெரியாமலேயே அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. இவங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனால் இவர்களை மீட்டெடுத்த தேவனுக்கு நன்றாய் தெரியும். நான் சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை நீங்கள் ஆழமாய் கவனியுங்கள். நமக்கே தெரியாம நம்மளை கர்த்தர் அநேக முறை பாதுகாத்திருக்கிறார். உண்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையாவே சொல்றேன், நமக்கே தெரியாம நம்மளை கர்த்தர் எத்தனை முறை பாதுகாத்திருக்கிறார். நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இங்க இஸ்ரவேல் மக்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. சபிப்பதற்கு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்களுக்கு தெரியாம எங்க எல்லாம் காரியம் நடந்துகிட்டு இருக்கிறது. கர்த்தர் பாருங்க பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பிள்ளையாம எச்சரிச்சாரு, நான் சொல்ற வார்த்தை தானே செய்யணும், சொல்லணும். வேற வார்த்தைகள் வாயில் என்ன செய்யக்கூடாது, வரவே வரக்கூடாது என்று கர்த்தர் எச்சரித்தார். ஆகவே கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நாமம் எல் யமுனா, நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே மந்திரவாதம் அது நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. செய்வினைகள் அவைகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. மருந்து வேலைகள் அவைகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி நான் காப்பேன். அப்ப எல்லா தீமை என்கிற அந்த வார்த்தைக்குள்ள செய்வன, பிள்ளி சூனியம், மந்திரவாதம், மருந்து வேலை எல்லாம் வந்துருச்சுல. அப்ப இத்தனைக்கும் கர்த்தர் செய்வார், நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஆமென். ஆகவே யாரோ ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி, உறவினருடைய வார்த்தையை நம்பி யாரோ செய்வனை வச்சுட்டாங்களாம், யாரோ மந்திரிச்சு போட்டாங்களாம், யாரோ ஓதி கூரையில போட்டு விட்டு போயிட்டாலாம். அப்படி என்ன செய்யாதீங்க. நீங்கள் அதவே பேசிக்கிட்டே தெரியாதீங்க. ஒவ்வொரு வீட்லயா போய் ஒப்பிச்சுட்டு வராதீங்க. இப்படியா மதனி, இப்படியா சித்தி, இதெல்லாம் இவளுக்கு தேவையா, இவளுக்கு நான் என்ன தீமை செஞ்சேன், நல்லதுதானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இப்படி நீங்க செய்யாதீங்க. ஒவ்வொரு வீட்லயா போய் ஒப்பிச்சுக்கிட்டு வராதீங்க. ஒப்பிச்சுக்கிட்டு வராம ஸ்டாப் பண்ணிட்டு, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். அவர் தம்முடைய ரத்தத்தினாலே என்னை வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீமையை ஒன்று செய்ய முடியவே முடியாது என்று நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆகவே மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம்மையும் அவர் பாதுகாப்பதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களையே இந்த அளவுக்கு கர்த்தர் பாதுகாப்பார்னா, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம்மளை கர்த்தர் எந்த அளவுக்கு பாதுகாப்பாரு, நம்முடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பாரு, நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதுகாப்பாரு. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட என்னை, என் வீட்டை, என் குடும்பத்தை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். என்னை பாதுகாப்பதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாய் நின்று நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணை நின்றார், கர்த்தரோ எனக்கு துணை நின்றார் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு, என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படியாகவும். அந்த வார்த்தையை நீங்க ஆழமாய் கவனிக்கணும். என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படி. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க போனாலும் பிரசங்கம் பண்றதை தடுக்கிறதுக்கே ஒரு குரூப் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மதவாதிகள், யூதர்கள் ஆளை கிளப்பி விடுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்தெந்த பட்டணத்துக்கு போறான்னு வாட்ச் பண்ணி பிரசங்கம் பண்றதை தடுத்துடணும், சுவிசேஷம் அறிவிக்கிறத தடுத்துடணும்.
இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கிப்பதை தடுத்துறன்னு சொல்லி அங்கங்க ஆளை செட் பண்ணி அந்தந்த ஊரில் ஆள்களை கிளப்பி விடுறான் பாருங்க. இவர் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்றத எவனாலையும் தடுக்கவே முடியல, என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படியாகவும். ஆமென். அடுத்து சொல்றாரு, புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும், புறஜாதியார்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, என்னைய அழைச்சாரு. அதனால அதை யாரால என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல. அப்படி சொல்றாரு, என்னை பலப்படுத்தினார். என்ன செய்தார்? சிங்கத்தின் வாயில் நின்று நான் ரட்சிக்கப்பட்டேன். எந்த வாயிலிருந்து? என்ன வாயிலிருந்து? நிஜமோலே சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டார்னு சொல்றாரா? யூதர்களை தான் சொல்றாரு. யூதர்களைத்தான் சிங்கத்தின் வாய் என்று சொல்லுகிறாரு. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் என்ன செய்யப்பட்டேன்? காப்பாற்றப்பட்டேன். என்னை காப்பதிலே எல் யமுனா உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். யார் வாய்க்கு தப்புனாலும் ஊர் வாய்க்கு என்ன செய்ய முடியாது. நம்ம ஊர்ல சொல்றாங்கல்ல, இங்க சொல்றாரு, ஊர் வாய்க்கு கத்தரிச்சிட்டாரு, நீங்க காப்பாத்திட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, ஊர் வாய்க்கு கத்தர் என்னைய விலைக்கு காப்பாத்திட்டாரு. ஆமென். அதனால பாஸ்டர் இவன் இப்படி பேசுறான், பாஸ்டர் இவன் இப்படி பேசுறான், பாஸ்டர் கூடி கூடி என்னைய பேசுறாங்க, பாஸ்டர் நல்லா பேசு, உனக்கு தான் வாய் வலிக்க போகுது. நீ பேச பேச இன்னமும் நல்லா இருக்க போறேன் நான். நீ பேச பேச நான் என் பிள்ளைகள் இன்னும் முன்னேறி கொண்டே இருப்போம். ஏன்னா எல் யமுனா என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னை பாதுகாப்பதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவன் என்ன நினைக்கிறான், மனுஷன் ஊருக்காரன், நம்ம பேசி பேசி நெஞ்ச தடவுனோம்னா அவங்க ஒண்ணுமனா போயிடும் நினைக்கிறான். கடைசியில் நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து மூளை குழம்புதுப்பா அவனுக்கு. என்னடா நம்ம போராமப்பட்டோம்னா, நம்ம வயிறு எரிஞ்சோம்னா இவனுக்கு எதோ ஆகுன்னு பார்த்தா நல்லாக்கிட்டே போறாங்க. இல்லை இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? உண்மையாகவே சொல்கிறேன், கண்கூட நாங்கள் பார்த்துருக்குறோம் பாருங்க. நம்ம அப்படியே வயிறு எரிஞ்சிட்டோம்னா, நம்ம போராமப்பட்டுட்டோம்னா அவங்க ஒன்றுமாமல் போயிடுவாங்க. அவனும் போராமப்பட்டு பல வருஷங்களாக பார்த்தான், கடைசியில் முடியலை. அவன் தான் தரிசா போயிட்டான். கடைசியில் போ, நீ பேசாரில் வாயை மூடிட்டு இருந்தா கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருப்பாரு. கர்த்தர் சொல்றாருல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போய்விடுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா இருந்து போட்டோம் அப்படி நீ நினைச்சிருந்தா கூட அந்த எண்ணத்துக்காகவே கடவுள் உன்னையும் ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஆனா நாங்க கெட்டு போய் நீ நினைச்சப்பாரு, ஒன்றும் போன நினைச்சப்பாரு, அதனால நீ என்ன செஞ்சுட்டப்ப? என்ன அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும்? சிங்கத்தின் வாய் நின்று நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து என்னை காப்பாற்றி தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படிக்கு என்னை காப்பாற்றினார். அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பரமராஜ்யத்தை நான் அடையும்படி கர்த்தர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். ஆகவே நீங்க யாரும் கைவிடப்பட மாட்டீங்க. பரமராஜ்யத்தை கண்டிப்பா அடைவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வரும்போது நம்மளை இது விட்டுருவாரோ, விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிலாம் பயப்படாதீங்க. தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். உங்களை காப்பாற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சத்திய வேதத்திலே ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை குறித்து நாம் வாசிக்கிறோம். சாராளை எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவன் பாருங்க திருமணம் செய்யறதுக்கு தூக்கிட்டு போயிட்டான். ஆபிரகாமுடைய மனைவிய சாராள ஊரே பேசுறாங்க, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ரொம்ப அழகா இருக்கா, அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசுறவன் ஒன்றுக்கு என்னமோ ஆகிப்போச்சு. கடைசியில் பேச ஏற்கனவே 10-15 மனைவி இருக்குது, இதில் இவளையும் கல்யாணம் முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு ஆளை வச்சு தூக்கிட்டு வந்துட்டான். ஆளை வச்சு தூக்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டான். கர்த்தர் பாருங்க பார்வோன்னு எச்சரிக்கிறாரு, டேய் ஒழுங்கா இருந்துக்க, அவன் ஆபிரகாமுடைய மனைவி என்ன மாதிரி தொட்ட நினைச்சுக்க, உன்னை தொலைச்சிட்டேன். ஆளு நடுங்கிட்டான் பாருங்க, வேர்த்து வடவடத்து போயிட்டான். எல்லாம் இருக்கிறீங்களா? சாராளை அன்றைக்கு கர்த்தர் என்ன செய்தார்?
பாதுகாத்தார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்க பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்க புருஷனை பாதுகாப்பார், உங்க மனைவியை பாதுகாப்பார், உங்க வீட்டாரை பாதுகாப்பாரு. இப்படி போறானே, வயிறு எரியிறானே, இப்படி கெடுத்து பேசுறானே, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க, போட்டு திறச்சு கட்டிக்கிட்டு நிற்காதீங்க. ஒன்றும் ஆகாது உங்கள் பிள்ளைகளுக்கு. அவன் என்ன வேணால் கெடுத்து பேசிட்டு போட்டோம், கர்த்தர் செய்வார், உங்களை பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு முறை அபிமெலேக்குங்கிற ராஜா சாராளை தூக்கிட்டு போயிட்டான். பார்வோன்னு தான் தூக்கிட்டு போனேன் ஒரு டைமு. இன்னொரு டைம் பார்த்தா இந்த அபிமெலேக்கு ராஜா பாருங்க, அவனு பாருங்க ஆபிரகாமுடைய மனைவியை போய் எடுத்துட்டு போய் திருமணம் முடிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டான் பாருங்க. அப்பொழுது பாருங்க கர்த்தர் அங்க அற்புத விதமாய் சாராளை என்ன செய்தார், பாதுகாத்தார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் கணவனை பாதுகாப்பார், உங்கள் மனைவியை பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார், உங்கள் வீட்டாரை பாதுகாப்பார். அவர் நாமம் எல் எமுனா, நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எனக்கு புரிஞ்சுச்சு. அப்ப கர்த்தர் நம்மை பாதுகாப்பதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எதிலிருந்து பாதுகாக்கிறார்? இந்த உலகத்தின் தீமையிலிருந்து பாதுகாக்கிறார். ஆமென்.